கடவுளை வணங்குறவங்களுக்கு கஷ்டம், நிறைய நஷ்டமும் இருக்கு. அது சாயப்பாவை வணங்குறவங்களுக்கு பல கட்ட சோதனை, விழி பிதுங்குது. நான் என்ன பண்ணேன், கடவுளை ஒரு ஓரமாக தூக்கி வைக்கலான்னு நினச்சேன், இல்லை வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது சரியான ஒரு சவுக்கடி பதிவு. இந்த பதிவில் நல்லவர்கள் எல்லாம் மோசமான வாழ்க்கையை வந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த நல்லவர்களுக்கு கடவுள் எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறாருன்றத இந்த பதிவு ரொம்ப அழகாக எடுத்து காட்டும். சில பதிவுகளை நான் ரொம்ப ரசிப்பேன். ஏன்னா பொறுமையா, நிதானமா. ஏன்னா நம்ம கையில் எதுவும் இல்லைல்ல, நம்ம கையில் எதுவுமே இல்லை. புதுசாக எதிரிகள் தோன்றினாலும் அது நம்ம கையில் இல்லை, புதுசாக உறவுகள் வந்தாலும் அது நம்ம கையில் இல்லை. ஸோ வாழ்க்கை நம்ம கையில் இல்லை, வாழ வேண்டியது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. எல்லா பதிலும், எல்லா கேள்விகளும் இந்த பதிவில் இருக்குது. இந்த பதிவை கரெக்டாக பாயிண்ட் பை பாயிண்டாக கேட்குற ஒவ்வொரு சாய்ராமுக்கும் சாயப்பாவுடைய இதயத்தில் இடம் இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு நொடி பொழுதும் நிறைய சொல்லலாம். இனி உங்களை பார்க்குறவங்களே இப்படி பார்ப்பாங்க, என்னடா அது இந்த மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையா, நாம இவரை போய் இவ்வளோ கேவலமாக அசிங்கப்படுத்தி நிறுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி உங்ககிட்டயே உதவிகளும் கேட்கக்கூடிய காலம் இந்த பதிவை கேட்பவர்களுக்கு நிச்சயமாக வரும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சாய்பாவோட அருள் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, புரிதலை ஏற்படுத்தியே தீரும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? இந்த மாதிரி மனநிலை நமக்கு இப்போ இல்லை, ஆரம்பத்தில் இருந்தே அப்படிப்பட்ட மனநிலையில தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கணுமா? எனக்குன்னு புத்தி இல்லையா? எனக்குன்னு அறிவு இல்லையா? உனக்கு என்ன தெரியும்? உன் வேலையை பார், நான் என் வேலையை பார்க்குறேன். இந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்மளுடைய மைண்டை நாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது மூலமாக நடக்கக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? எல்லா விஷயத்துக்கும் ரெண்டு முகம் இருக்குங்க. ஒன்று நல்ல முகம், இன்னொன்று கெட்ட முகம். அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் எடுக்க வேண்டிய முடிவுகளும் ரெண்டை பொறுத்து. ஒன்று நல்ல வாழ்க்கை, இன்னொன்று கெட்ட வாழ்க்கை, மோசமான வாழ்க்கை. நீ என்ன சொல்லணும், நான் என்ன கேட்கணுன்ற பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். அதாவது ஒரு விஷயம் இது நல்லது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க, அது நமக்கும் சரின்னு படுது. இப்போ அதை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா அவன் சொன்னதால நான் நிறைவேற்றணுமா? இல்லை, நீ என்ன சொல்றது அப்படின்னு மாற்றி பேசி ஒரு முரண்பாடு மிக்க மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, கடவுள் நான் வந்து காப்பாத்துற, நீ கிட்ட வா, என் கையை தொடு, என்னை விட்டு போகாத,
உனக்கு நான் தான் உனக்கு ஜீவனும் சக்தியும் உயிரும் பொருளும் மனசும் புத்தியும் வழியும் வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் இல்லை இல்லை, நீ என்ன சொல்கிறது எனக்கு தெரியாதா, நான்லாம் எப்படி தெரியுமா அப்படின்னு நம்ம சவால் விடுறோம் கடவுளுக்கே. கடவுள் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கார் தெரியுமா உங்களுக்கு. ஒரு சாய்ராம் சொன்னாங்க, ஒரு வாரமாக ஒரு ஆடியோ டைட்டில் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதை நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் அதை மட்டும் கேட்கல, மீதி எல்லா ஆடியோவும் கேட்குறேன். அப்போ இன்னைக்கு காலையில் அந்த ஆடியோவை கேட்டே ஆகணும் அப்படின்னு அந்த ஆடியோ கண்டிப்பாக கேட்கணும்னு சொல்லி கேட்குறேன். கேட்கும்போது நான் அழுதுட்டேன். நான் கண்ணில் தார தாரையா கண்ணீர். என்னடா அது, இதுக்கு தான் ஒரு வாரமா அந்த ஆடியோவை கடவுள் சாய்ப்பை கேட்க வைக்கிறாரு. என்னுடைய திமிர்த்தனத்தினாலையும் என்னுடைய ஆணவத்தினாலையும் அதை நான் கேட்க மறுக்கிறேன். சரி அப்புறம் பார்க்கலான்னு இன்னைக்கு என்னமோ தெரியல, காலையில் இருந்து எந்த வேலையும் ஓடல. என்னடா அது, கரெக்டாக தானே நல்லா தானே இருக்குது மார்னிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே மட்டும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஏதோ ஒரு லாஸ், ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சேட்னஸ், ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது நான் திரும்ப திரும்ப யோசிக்கிறேன். சரி யூடியூப்பில் போடலன்னா மறுபடியும் அதே ஆடியோ, என்னதான் ஒன்றும் புரியல, சரி அதை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் என்னுடைய குழப்பமே தெரிந்தது. நான் எந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு நான் இத்தனை மாசமாக காத்துக்கிட்டு இருந்தேனோ அந்த முடிவை பற்றி நீங்கள் அழகாக அற்புதமாக ஒரு வார்த்தைகளையும் சொல்லப்பட்ட விதம், கடவுள் உங்கள் மூலமாக அதை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மை எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் ஒரு பெரிய ஒரு மிராக்கிள். இதற்கு ஏற்படுத்தின அந்த பதிவை என்னால் லைஃப் லாங் மறக்க முடியவே முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிறத அழகாக சொன்னீங்க. இனி என்ன நடக்கணும் அப்படின்னா அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் சக்ஸஸ் அடைஞ்சிட்டேன், நீங்கள் எந்த காரணத்தை கொண்டோ கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க. அப்போது எல்லா விஷயத்தையும் நிறைய நம்மளை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், செவிடர்கள் மாதிரியும் குருடர்கள் மாதிரியும் ஒரு உயிர் இல்லாத ஒரு மனிதர்கள் மாதிரியும் இந்த செகண்ட் வரைக்கும் லைஃப்பை நாம் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போவே சொன்னார், கேட்டேன்னா எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்பயே அவர் சொன்னாருங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் அப்பயே எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் மாமா சொன்னார், எங்கள் பெரியப்பா சொன்னார், ஏன் என்னோட தம்பி கூட சொன்னான். அப்போ அந்த வார்த்தையை கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த முடிவை எடுத்து நான் கஷ்டப்பட வேண்டிய வேலையே இருந்திருக்காது அப்படின்னு. இது நிறைய பேர் சொல்லுவோம். ஏன் நான் லட்சம் தடவை சொல்லுவேன், ஆமாம் அப்பயே அம்மா சொன்னாங்க, அப்பவே அப்பா சொன்னாங்க, அப்பவே சிஸ்டர் சொன்னாங்க, அப்பவே பிரதர் சொன்னாங்க, அப்பவே நண்பன் சொன்னான், அப்பவே ஒரு கஸ்டமர் சொன்னார், மூணாவதா ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு. அப்போ கேட்கறதுக்கு நேரம் இல்லை. அப்போ நேரம் இல்லாத அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கேட்கறதுக்கு நேரம் இல்லை. இப்போ இந்த பதிவை நீங்கள் கேட்காம இருக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கேட்கலாம். அப்போது கேட்கறதுக்கு நேரம் இல்லைன்னா அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. நான் சொல்றது அன்பே சாய் ஆடியோவை பற்றி மட்டும் இங்கே பேசலை. ஜென்ரலாக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்க நேரம் ஒதுக்கலை,
தெரிஞ்சுக்க காது கொடுத்து கேட்கல அப்பனா நீங்க அந்த நேரத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? கமெண்ட். அப்போ நாம காது கொடுத்து கேட்கலன்னா ஒண்ணு நாம மனசுல ஏதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இல்ல நம்ம செயல்களில் எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்று மன ரீதியா செயல்படுறீங்க, இல்ல உடல் ரீதியா செயல்படுறீங்க. அப்ப இதுல எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நீங்க நல்லதை செய்யறீங்க, நல்லதை நினைக்கிறீங்க, எத்தனை பெர்சன்டேஜ் கெட்டதை நினைக்கிறீங்க, கெட்டதை செய்றீங்கன்னு கணக்கு வச்சு பார்த்தா 80% நம்ம என்ன செய்கிறோம்? கெட்டதையே நினைக்கிறோம், கெட்டதையே செய்கிறோம். வேற எதை பத்தியும் நாம நினைக்கல, செய்யல. இதுதான் உண்மை. இந்த உண்மையை ஏத்துக்கிறது கஷ்டம். ஆனா ஏத்துக்கிட்டா வாழ்க்கையில இன்பம். உண்மை கசக்க தான் செய்யும். கசக்குதுன்றதுக்காக அந்த கசப்பை தூக்கி எறிஞ்சிட்டா வாழ்க்கையில இனிப்பே கிடைக்காது. கசப்பையும் எடுத்துக்கோ, அப்பதான் இனிப்பு வரும். கசக்குதுன்னு சொல்லி இனிப்பை மட்டும் எடுத்துட்டா இனிப்பு கடைசியில இருக்கிறதுலே மோசமான ஒரு ஃபுட் என்ன அப்படின்னா அது வந்து ஒயிட் சுகர். ஒயிட் சுகர் இஸ் அ டேஞ்சரஸ், இஸ் அ ஸ்லோ பாய்சன். வெள்ளையா இருக்கக்கூடிய அத்தனையும் தவிர்க்கிறது உத்தமம். நீங்க வாழ்வதற்காக மட்டும் சொல்லல, ஆரோக்கியமா 100 வயசு வாழணும். 10 வயசு 60ல் செத்தாலும் சரி, 50ல் செத்தாலும் சரி, 40ல் செத்தாலும் சரி, என்ன செஞ்சுட்டு போயிருக்கோன்றது தான் முக்கியம். 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன், ஆனா எதையுமே நான் வந்து அடுத்தவங்களுக்காகவோ எனக்காகவோ செய்யலைன்னா நீ 100 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையே வேஸ்ட்ன்னு அர்த்தம். அப்ப நான் வந்து ஒயிட் சுகர் சாப்பிட்றதால சீக்கிரமா ஆபத்து, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லலை. நல்ல ஃபுட்டை சாப்பிட்டா மனசு நல்லா இருக்கும், நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பிராமின்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, அவங்க சாப்பிட்றதெல்லாம் வெஜிடேரியன். ஆனால் அவங்க பிரைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஒரு 4-5 பிராமின்ஸை பார்த்துருக்கேன். 90 வரைக்கும் ஈஸியாக டச் பண்ணுறாங்க. எப்படி ஆரோக்கியமாக இருக்காங்க, அவங்களுடைய தேவைகளை அவங்களே செஞ்சுக்கிறாங்க, எதை பற்றி ஒரிஸ் கிடையாது. ஒரு தாத்தா பாட்டி நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்தாங்க, இப்போ வந்து வேற இடம் வாங்கி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த தாத்தா பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுடைய குழந்தைங்க, அவங்க பசங்க எல்லாமே வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாம் எங்க அமெரிக்கா, ஆஸ்திரேலியாலாம் ரொம்ப கம்மி, எல்லாம் யூஎஸ், கம்ப்ளீட்டாக யூஎஸ். ஏன் அவங்களுக்கு மட்டும் கடவுள் கொடுக்குறாரா? இல்லை, அவங்க எடுக்கிற ஃபுட்டு கரெக்டாக கசப்பு ஜாஸ்தி எடுப்பாங்க, துவர்ப்பு ஜாஸ்தி எடுப்பாங்க. காய்கறிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். நான் அந்த பாட்டிமாட்ட பேசுகிறேன். எப்படி பாட்டிமானா, நீ என்னடா சாப்பிட்ட காலையில்? இட்லி. நாங்கள் என்ன தெரியுமா சாப்பிட்டோம்? ராகி கூடு தண்ணியா. அந்த பாட்டியுமா வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு 85 இருக்கும். ஸோ இது யாரும் கிடையாது, சர்வெண்ட் யாருமே கிடையாது. அவங்க நினைச்சா சவுண்ட் வைக்கலாம், ஏன்னா நல்ல காசு. இவர் ரிட்டையர் ஆனவர், பேங்க் ஸ்டாஃப், ரிட்டையர்டு. அவரும் நல்லா பேசுவார், நல்லா ஹைட்டாக இருப்பார். அவர் வந்து அவ்வளோ அழகாக அப்படி காலையில் எடுத்தவொடனே த ஹிந்து அந்த பேப்பர் தான் நிறைய கற்றுக்க வேண்டியது. 4 மணிக்கு எழுந்திருச்சு அவ்வளோ கரெக்டாக அவங்கவுங்க வேலை. நைட்டு 8:30க்கெல்லாம் தூங்கிடுறாங்க. ஸோ டிவி இருக்குது, அந்த டிவியில் நியூஸ் பார்க்குறதுக்காகவும், அந்த காலையில் அந்த திருப்பதியில் உற்சவம் போடுவாங்கல்ல, அது பார்க்குறதுக்கு மட்டும்தான் அந்த டிவி, வேற எதுக்கோ டிவி கிடையாது. மதியானம் ஒரு 1/2 மணி நேரம் அழகான சூப்பரான தூக்கம். அவங்க என்ன ஒரு விஷயம்னா காஃபி குடிக்கிறாங்க காலையிலையும் ஈவினிங்கும். அதுவும் பாலுக்கு தகுந்த தண்ணி. 1/2 டம்ளர் பாலுன்னா 1/2 டம்ளர் தண்ணி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நாட்டு சர்க்கரை
அது ரொம்ப அப்படி தூவி விடுறாங்க. ஸ்பூனில் இல்லை, தூவி விடுறாங்க. அவங்களோட அந்த டைட்டிஷியன்னா எப்படி நடக்குது? இங்கே நிறைய பேருக்கு டைட்டிஷியன் இஷ்யூஸ் இருக்குது. அதாவது எது செரிமானம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. டயட்டுன்னு ஒன்று இருக்கிறோம், ஆனால் அடுத்த வேலைக்கு வெட்டுன்னு வெட்டுறோம். நான் அப்படி, நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் ஜாஸ்தி சாப்பிட்றோம். பெண்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமாக சாப்பிட்றாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ சாப்பிட்றாங்க. இது எல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் இப்போ எந்த பிரச்சனையும் வராது. என் ஃபியூச்சர் ஆஃப்டர் 60s 70s இந்த ப்ரெஷர் வெடின்னு வெடிக்கும், வாழ விடாம பண்ணும். இப்போ உடலும் மனதும் சரியா வச்சுக்கணும். அதுதான் நமக்கு எல்லாமே. இந்த ஜென்மத்தில் முத்தி அடையணும், அடுத்த ஜென்மம் இருக்கக்கூடாதுன்னா உடலும் மனமும் ஒத்து வரணும். உடல் நோயாக இருந்தால் என்ன ஆகும்? சான்ஸ் இல்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறத எந்த காரணத்தை கொண்டும் அதை விடவே கூடாது. இது ரொம்ப 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 முக்கியம். ஒன்ஸ் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை கொண்டு வரதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமும் கூட. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்கிறேன். வாழ்க்கை அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சவனுக்கு, புரியாதவனுக்கு தான் வாழ்க்கைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போது என்னைக்கும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இப்போ உங்களுக்கு 50 வயசு ஆகிருக்கலாம், 60 ஆகிருக்கலாம், இப்படி உடம்பு நல்ல குண்டாக கூட இருக்கலாம். அப்போது உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ இல்லை யாரோ உங்கள் லைஃப் பார்ட்னரோ சொல்லியிருக்கலாம், இப்படிலாம் சாப்பிடாத, நட வாக்கிங் போ, எக்ஸசைஸ் போன்னு. ஆனால் அன்னைக்கு அவங்க சொன்னால் கேட்டிருக்கலாம், இன்றைக்கி நம்ம சொன்ன கேட்கல. இன்றைக்கி நம்ம உடம்பு கேட்க மாட்டேது, நமக்கு ஓடணும்னு நினைக்கிறோம், நமக்கு மூச்சு வாங்குது, கீழே உட்கார்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ ஆரோக்கியத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ மோசமாக வச்சுருக்கோம். 30s 40s உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இல்லை அப்படின்னா அடுத்த 50s 60s அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் லைஃபே நிற்கும். பல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கும். ஒரு முறையும் கடவுள் உங்களை காப்பாற்றுற மாதிரி உங்கள் வாழ்க்கை பாதையை பயணத்தை நீங்கள் மாற்றணும். நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். நான் யார், என் செயல் என்ன, என் கர்மா என்ன, என் வாழ்க்கை என்ன, என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, இதெல்லாம் நாம் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வாழ்க்கையை உங்கள் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. இப்போது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிளேஸில் ஒரு கலவரம். அப்போ இந்த கலவரம் வருது அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அந்த கலவரத்தை முதல்ல அடக்கணும், அது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு இயல்பு நிலைக்கு வர வரைக்கும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அதுபோல் நம்ம வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். நீங்கள் இந்த இடத்துல ஒரு இராணுவ மினிஸ்டர் மாதிரி நீங்கள் இருக்கணும். இதை 10 பேர்ட்ட சொல்லாதீங்க, நீங்களே கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் யார், என் வாழ்க்கை என்ன, என் புத்தி எதை யோசிக்குது, என் சொல் எதை யோசிக்குது, என்னோட செயல் எதை யோசிக்குது, இந்த கோடு சரியா இருக்கா இல்லை வேற கோடு போடணுமா, பாதை சரியா, பயணம் சரியா, பாதை ஆரம்பித்த நோக்கம் அதன்படி தான் ட்ராவல் நடக்குதா, இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணும்போது சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் சுற்றி இருக்கிறவங்கள எந்த காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது. ஏன்னா அவங்களுடைய லாஜிக், அவங்களுடைய கர்மா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் இருக்கும். அவங்க சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நாம் நினச்சா நாம் இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. இது எல்லாத்துக்கும் ஒரு புரிதல், இப்படி தான் இருப்பாங்க, நான் இப்படி தான் வாழ்வேன், சாதிப்பேன். இந்த மாதிரி ஒரு மன திடம், மன வலிமை, அந்த எண்ணம், அந்த சொல், அந்த செயல், இதெல்லாம் என்ன ஆகும்? ஒரு ஒரு கோட்டை, ஒரு பாதையை, ஒரு பயணத்தை உருவாக்கும். இது சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் வாழ்வது ரொம்ப 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 கஷ்டம்.
ஏன் தெரியுமா? நம்ம பல விஷயங்கள் நம்மளுடைய பல பூர்வ ஜென்ம பந்தத்தால அந்த எண்ணங்கள் பிணைக்கப்பட்டது. இப்போ இதை டோட்டலா சேஞ்ச் பண்றோம். இங்க கடும் எதிர்ப்புகளை கிளப்போம். நம்முடைய எண்ணங்களே நமக்கு விரோதியா மாறும். இத்தனை நாள் நீ என்ன யூஸ் பண்ண, எத்தனை நாள் நீ என்ன பார்த்த, எனக்கு மதிப்பு கொடுத்த, நான் சொன்னதை செஞ்ச, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ வேற ஒருத்தன் வந்துட்டான்றதால என்ன நீ அதிகாரம் பண்றியா? எப்படி நடக்குது பாரு, வந்தவனை துரத்துறனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி அது சொடுக்கு போட்டு உங்களை இன்னமும் மோசமான பாதை தள்ளும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு விஷயத்தை நுணுக்கமா நீங்க செயல்படுத்துறீங்களோ பழைய விஷயங்கள் அதற்கு எதிர்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம நினைப்போம், முன்ன இருந்ததை விட இப்ப என்னமோ ஒன்று ரொம்ப டஃப்பா இருக்கே லைஃப் அப்படின்னு. அந்த டஃப் என்ன அப்படின்னா, உங்க பழைய எண்ணங்கள் கூட்டு சதி பண்ணுது. இப்போ ஒரு யூனியன் இருக்கு, ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ திடீர்னு அங்கே மேனேஜ்மெண்ட் உங்களுடைய ஃபெசிலிட்டிஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க. இப்போ என்னங்கன்னா 8 மணி நேரம் ஒர்க்கை 10 ஹவர்ஸ் ஆக்குறாங்க. 12,000 ரூபாய் சேலரியை 10,000 மாற்றுறாங்க. இப்போ என்ன ஆகுது? எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க. அது எப்படி? நாங்கள் ஒன்று சேலரி அதிகம் கேட்குறோம், ரெண்டாவது ஒர்க்கிங் ஹவர்ஸை கம்மி பண்ணி கேட்குறோம். இப்போ சேலரி ரெடியூஸ் பண்ணி ஒர்க்கிங் ஹவர்ஸை ஜாஸ்தி பண்ணுறீங்க. இதை பாருங்கள், எங்களால் வேலை செய்ய முடியாதுன்னு ஒரு புது விஷயத்துக்கு அந்த எதிர்ப்பு அங்கே கிளம்புது. அதே போல் ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம மனசு செயல்படுத்தும் போது பழைய விஷயங்கள் உங்களை எதிர்ப்புகளை கிளப்பிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல மட்டும் மனசு தளராம நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை அந்த இறைவன் கையில எடுப்பார். உங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அத்தனை உதவியும் கிடைக்கும். அப்போ முதலாளி சொல்றார் அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல, இதை பாருங்கப்பா, ஏகப்பட்ட பிரச்சனை, ப்ரொடக்ஷன் கம்மி, சேல்ஸ் கம்மி, இதே சேலரியை நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா கம்பெனி தீவால் ஆயிடும். அதுக்கப்புறம் எனக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. அதனால இந்த முதலாளி மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா சம்பளமும் கம்மி, நேரமும் ஜாஸ்தி. இது கொஞ்ச நாளைக்கு தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த டேர்ன் ஓவரை ஜாஸ்தி பண்ணுவோம், ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாற்றுவோம். அதுக்கப்புறம் இந்த முதலாளி உனக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு தருவான். இந்த முதலாளியை நம்புகிறவங்க என் பின்னாடி நில்லுங்க, இந்த முதலாளியை எதிர்க்கிறவங்க என் முன்னாடி அப்படியே நில்லுங்கன்றார். இப்போ முதலாளி மேலே நம்பிக்கை வச்சு, சரி முதலாளி நமக்கு தெய்வம் மாதிரி நல்ல மனுஷன், அந்த மனுஷன் ஏதோ ஒரு விஷயம் செய்கிறாருன்னா அது நமக்கும் நல்லதாக இருக்கும், அவருக்கும் நல்லதாக இருக்கும். அதனால முதலாளி பக்கம் நிற்கிறவங்க காப்பாற்றப்படுகிறார்கள், முதலாளியை எதிர்க்கிறவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். எவ்வளோதாங்க. தட்ஸ் ரைட்டா? எவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சொர்க்கம், புரியலன்னா சொர்க்கமாக இருக்கிற வாழ்க்கை கூட நரகம். இந்த பாயிண்ட் எழுதுறீங்களா? புரிஞ்சா வாழ்க்கை சொர்க்கம், புரியலன்னா சொர்க்கம் கூட நரகம் ஆகும். சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம சொர்க்கத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நரகத்தை வாழ்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் நரகத்தில் வாழும்போது கூட நான் சொர்க்கத்தில் வாழ்கிற நினைச்சிங்கன்னா அந்த சொர்க்கம் உங்கள் கை மேலே நிற்கும். என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்றது முடிவு பண்ணுறது கடவுளோ உங்களை தாண்டி இருக்கக்கூடிய இரண்டாவது நபரோ இல்லை. நீங்கள் தான் உங்களுக்கு கடவுள். நீங்கள் தான் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன். உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே
இருப்பதற்கு உண்டான வழிகளை தான் நீங்கள் சொல்கிறேன். ஒன்ஸ் அது கண்ட்ரோல் ஆயிடுச்சு, ஓகே, அவரோட பாதை முதலாளி சொல்லிட்டாரு, ரைட், முதலாளிக்கு பின்னாடி நின்னாச்சு, ரைட், ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன பண்ணணும்? உழைக்கணும். 10 மணி நேரமா 12 மணி நேரம் உழைங்க, சம்பளத்தை சந்தோஷமாக வாங்குங்க. உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைங்க உங்களை முட்டாள் சொல்லுவாங்க. அறிவே இல்லாமல் இருக்கியே. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் வீட்டுக்காரர் ஓன் கம்பெனியில் தானே வேலை பார்க்குறாரு. இப்போ அவர் இன்னொரு கம்பெனியில் போயிட்டு இன்னும் 2000 ரூபாய் சம்பளத்தோட வேலைக்கு போகிறாரு. நீ பைத்தியமா? நீ தான் உலகத்தில் 1ஆம் நம்பர் பைத்தியம்னு சொல்லி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த எதிர்ப்பை இப்படி எதிர்க்கிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன ஆவீங்க? பைத்தியமாயிடுவோம். இப்போ என்ன ஆகுது? இல்லை, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, என்னோட முதலாளி எனக்கு காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அடுத்த 1 வருஷத்தில் அவருடைய சம்பளத்தை விட உங்கள் சம்பளம் அதிகம். இப்போ உங்கள் முதலாளி டிசைட் பண்ணிட்டாரு, நீங்கள் இனிமேல் லேபர்ஸ் கிடையாது, நீங்கள் சூப்பர்வைசர். ஏன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளையும் இந்த முதலாளி பின்னாடி வந்து நின்னீங்க, இந்த முதலாளிக்கு பின்னாடி வந்து நின்னீங்க, எனக்கு தோள் கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் சூப்பர்வைசர். உங்களுக்கு எல்லாருக்கும் சம்பளம் 30,000. உங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ். உங்களுக்கு கூடுதலாக சில பவர்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. உங்கள் மேலே அளவு கடந்த நம்பிக்கை. இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் ஓன் வெஹிக்கிளில் இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வர வேண்டாம். உங்களுக்கு சொந்தமாக நம்ம கம்பெனியில் இருந்து கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கார் வந்து நிற்கும், வேன் வந்து நிற்கும், இல்லை பஸ்ஸு கூட வந்து நிற்கும், ஏசி பஸ்ஸு. யோசிச்சு பாருங்க, சத்தியமானது இதெல்லாம். கடவுளுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் நிற்கிறான் அப்படின்னா அவன் ஆரம்பத்தில் கஷ்டப்படதான் செய்யும். அந்த கஷ்டங்கள் வந்து நிரந்தரம் இல்லைன்னு கடவுள் அவனுக்கு புரிய வைப்பார். புரிய வைக்கிற வரைக்கும் கஷ்டப்படுங்க. அந்த கஷ்டம் எப்படின்னா இஷ்டத்தின்படி இருக்கணும். கஷ்டம் அது இந்த வார்த்தை விட்டுருங்க. இந்த வார்த்தை வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு கேடுகட்ட வார்த்தை. இந்த கஷ்டம் குடும்பத்துக்காக உழைக்கிற, தூக்கி எறிங்க. உயிர் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. என்னுடைய குழந்தைகளையும் என்னுடைய மக்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. இது கஷ்டம் இல்லை, இது என்னோட கடமை. கடவுளுக்கு செய்யக்கூடிய மகா பிரார்த்தனை, மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லும்போது உங்க வாழ்க்கையில என்னத்தங்க எழுந்தீங்க? என்ன பெருசா எழுந்துட்டீங்க? என்ன பெருசா இழக்க முடிஞ்சுது? அதை விட இங்க பெற்றுக்கொள்வது அப்படின்னு ஒன்று இருக்கே, அது எவ்வளவு பெருசு தெரியுமா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை அப்படின்றது வாழ்வதற்காக தாண்டா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய வாகனத்தில் ட்ராவல் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஸ்டைலு, அந்த கம்பீரம், அந்த வெற்றி புன்னகை வருமா? யோசிச்சு பாருங்க. கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாரு. எஸ், முதலாளி கஷ்டத்தை கொடுத்தாரு, சம்பளத்தை கம்மி பண்ணாரு, நேரத்தை அதிகரிச்சாரு. ஆனால் முதலாளி எந்த பண்ணாலும் எனக்கு நல்லதுக்கு 20 வருஷமா நான் ஒர்க் பண்ணுறேன், அப்போ என் முதலாளி என்னை கவுத்துற போகிறாரா? இல்லை. வாழ்க்கையில் அவருடைய கஷ்டத்தை நான் தாங்கும்போது அவர் என்னை உயர்த்துவார். அந்த மாதிரி அப்போ கடவுளோட வழிகளை நான் போகும்போது கடவுள் என்னை உயர்த்துவார். அந்த மைண்டில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அத்தனை விஷயங்களும் உங்கள் கண்கள் முன்னாடி பூத்து கொடுங்கும். ஆனால் எதிர் வீட்டுக்காரர் இப்போ ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவார், இல்லைப்பா கொஞ்சம் சேர்த்துக்க சொல்லுப்பா, இங்கே சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் சம்பளம் இல்லை. 1 மணி நேரம் லேட்டாக போனால் கூட ஒரு அரை நாள் லீவு, ஒரு மெடிக்கல் செலவுக்கு கிளைம் பண்ணால் கூட முடியாதுன்னு சொல்கிறாங்க. வேலையை பயங்கரமாக வாங்குறாங்க. மாதத்தில் பாதி நாள் பட்டினியாக இருக்கிறோம். இப்படி அவங்க உங்ககிட்ட வந்து முறையிடுவாங்க.
முன்னாடி அவங்க என்ன நினைச்சாங்க, நீங்க ஒரு சோம்பேறி, அறிவே இல்லாதவன் அப்படின்ற மாதிரி. ஆனா இப்போ என்ன நினைக்கிறாங்க, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் உங்க முதலாளி கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க, என்னால முடியல, பசி பட்டினியோட என்னுடைய குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு. ஸோ புரிஞ்சுக்கோங்க, கடவுளுக்கு பின்னாடி நின்று உண்மையை பேசுனா இந்த உலகம் இவன் சரியான பைத்தியக்காரன், பழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லும். சொன்னா சிரிச்சுக்கோங்க. ஏன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில் லாஸ்ட் வரைக்கும், அதை கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வேலை செயல்படுவது, கடவுளை சந்தோஷப்படுத்துவது, வாழ்க்கையை வெற்றிகரமாக முடிக்கிறது. இது ஒரு பிளே கிரவுண்டு. இங்கே ஆல்ரவுண்டர் நீங்களே பேட்ஸ்மேனாக இருக்கீங்க, பவுலராக இருக்கீங்க, ஃபீல்டர்ஸ், விக்கெட் கீப்பர், யா. ஸோ உங்களோட பன்முக முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.